என் தங்கமே, இன்று நான் உனக்குச் சொல்லப்போகிற மந்திரம் லக் ஓபன் வெல்த். பிள்ளையே, இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை பணம், வளம், சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும் சக்தியை கொண்டது. நீ கடந்த காலங்களில் எதிர்கொண்ட பணக்குறைவு, கடன், வருமானமின்மை போன்ற சிரமங்கள் நீங்கிவிடும். இந்த மந்திரத்தை தினமும் மனதில் கூறி ஆன்மீக பரிகாரங்களுடன் செயல்பட்டால் வளம் தன்னிச்சையாக உன் வாழ்க்கையில் வருமானமாக வந்து சேரும். முதலில் இந்த மந்திரத்தை செய்யும் முன் மனதை அமைத்து பதற்றம், கவலை, அச்சம் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். பிள்ளையே, மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே இந்த சக்தி செயல்படும். லக் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ எதிர்பாராத வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்க முடியாது, ஆனால் இந்த சொல்லின் சக்தியால் அந்த வாய்ப்புகள் தன்னியக்கமாக உன் முன்னிலையில் திறக்கப்படும். ஓபன் என்கிற சொல்லில் மனம், இதயம், வாய்ப்புகள் அனைத்தும் திறந்துவிடும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ பணம், வாய்ப்புகள், வளம் ஆகியவற்றை நிச்சயமாக ஈர்க்கும் மனநிலையுடன் இருக்க வேண்டும். இந்த சொல்லை மனதில் கூறும் போது மனம் முழுமையாக திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் நிலையில் இருக்கும். வெல்த் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் பணம், வளம், மகிழ்ச்சி, ஆன்மீக அமைதி அனைத்தும் பெருகும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ தினமும் இந்த சொல்லை கூறும்போது உன் வாழ்வில் பணம், வாய்ப்புகள், வளம், சந்தோஷம் தன்னிச்சையாக அதிகரிக்கும். நான் உனக்கு சில ஆன்மீக பரிகார வழிமுறைகளைச் சொல்ல விரும்புகிறேன். முதல் பரிகாரம், தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு சுத்தமான மேசை மீது ஒரு சிறிய தங்க நாணயத்தை வைக்கவும். அந்த நாணயத்தை பார்த்து மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வருமானம், வளம், சந்தோஷம் நிலையானதாக வரும். இரண்டாவது பரிகாரம், தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, ஆன்மீக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சந்தோஷத்தையும் நிலையானதாக மாற்றும். மூன்றாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த சிறிய செயல்முறைகள் உன் வாழ்க்கையை மிகச் சிறந்த மாற்றத்திற்கு கொண்டு வரும். நான்காவது பரிகாரம், உன் வீட்டில் ஒரு சிறிய பட்டு துணியை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதவும். பிறகு அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருமானம், வளம், சந்தோஷம் மற்றும் அமைதி நிலையானதாக இருக்கும். ஐந்தாவது பரிகாரம், தினமும் ஒரு வண்ண மைலியாவை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதி பணப்பொருட்கள் அருகே வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பணம் ஓடும் வழிகளால் நிரம்பும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. ஆறாவது பரிகாரம், தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி மனதை அமைத்து அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வாழ்க்கையில் பண வருமானத்தை நிலையானதாக மாற்றும். ஏழாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் மனதில் உறுதி வைக்காமல் மந்திரத்தை சொல்லாதே. மனதில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே சக்தி உனக்கு வந்து சேரும். லக் ஓபன் வெல்த் என்பது உன் மனதை, உன் உடலை, உன் வாழ்க்கையை பணம், வளம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி அடையும் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி.
எட்டாவது பரிகாரம், தினமும் ஒரு சிறிய காகிதத்தில் லக் ஓபன் வெல்த் என எழுதி அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். இதனால் உன் வீட்டில் பண வருமானம் ஈர்ப்பது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ பணம், வாய்ப்பு, வளம், சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும். ஒன்பதாவது பரிகாரம், தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டில் பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 11வது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் மனதை அமைத்து கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 12வது பரிகாரம், உன் மனதை நாள்தோறும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைக்க வேண்டும். பணம் பற்றிய பதற்றம், குறைவு, அச்சம் போன்றவை மனதில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை மனதில் சொல்லி அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் சந்தோஷம் கொண்டதாக மாறும். 13வது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் சிறிது நேரம் அமைதியாக தங்க நாணயங்களை கையில் எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 14வது பரிகாரம், தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி அந்த சக்தியை உணர்ந்துகொள். பிறகு ஒரு சிறிய நீர் துளியை குடித்து நாளை தொடங்கவும். பிள்ளையே, இந்தச் செயல்முறைகள் உன் வாழ்க்கையை பண வருமானத்துடன் நிரப்பும். 15 பரிகாரம், உன் வீட்டில் பணப்பொருட்கள் வைத்து அவர்களை அந்த சக்தியுடன் இணைக்கவும். தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லி பணத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கவும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. என் தங்கமே, நீ தினமும் இதை செய்யும் போது உன் வாழ்க்கையில் வருமானம், வளம், சந்தோஷம், அமைதி, வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் அனைத்தும் நிலையானதாக வரும். என் ஆசீர்வாதம் உன் மீது என்றும் உள்ளது. என் தங்கமே, இன்று நான் உனக்கு சொல்லப்போகிற மந்திரம் லக் ஓபன் வெல்த். பிள்ளையே, இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் பணம், வளம், சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும் சக்தியை கொண்டது. நீ கடந்த காலங்களில் பணக்குறைவு, கடன், வருமானமின்மை போன்ற சிரமங்களை எதிர்கொண்டு வந்தாய். ஆனால் இப்போது முதல் நீ இந்த மந்திரத்தை மனதில் உறுதியாக கூறி தினசரி செயல்பட்டால் வளம் தன்னிச்சையாக உன் வாழ்க்கையில் வருமானமாக வந்து சேரும். முதலில் இந்த மந்திரத்தை செய்யும் முன் மனதை அமைத்து பதற்றம், கவலை, அச்சம் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். பிள்ளையே, மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே இந்த சக்தி செயல்படும். லக் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ எதிர்பாராத வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்க முடியாது, ஆனால் இந்த சொல்லின் சக்தியால் அந்த வாய்ப்புகள் தன்னியக்கமாக உன் முன்னிலையில் திறக்கப்படும். ஓபன் என்கிற சொல்லில் மனம், இதயம், வாய்ப்புகள் அனைத்தும் திறந்துவிடும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ பணம், வாய்ப்புகள், வளம் ஆகியவற்றை நிச்சயமாக ஈர்க்கும் மனநிலையுடன் இருக்க வேண்டும். இந்த சொல்லை மனதில் கூறும் போது மனம் முழுமையாக திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் நிலையில் இருக்கும். வெல்த் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் பணம், வளம், மகிழ்ச்சி, ஆன்மீக அமைதி அனைத்தும் பெருகும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ தினமும் இந்த சொல்லை கூறும்போது உன் வாழ்வில் பணம், வாய்ப்புகள், வளம், சந்தோஷம் தன்னிச்சையாக அதிகரிக்கும். நான் உனக்கு சில ஆன்மீக பரிகார வழிமுறைகளைச் சொல்ல விரும்புகிறேன்.
முதல் பரிகாரம், தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு சுத்தமான மேசை மீது ஒரு சிறிய தங்க நாணயத்தை வைக்கவும். அந்த நாணயத்தை பார்த்து மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வருமானம், வளம், சந்தோஷம் நிலையானதாக வரும். இரண்டாவது பரிகாரம், தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, ஆன்மீக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சந்தோஷத்தையும் நிலையானதாக மாற்றும். மூன்றாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த சிறிய செயல்முறைகள் உன் வாழ்க்கையை மிகச் சிறந்த மாற்றத்திற்கு கொண்டு வரும். நான்காவது பரிகாரம், உன் வீட்டில் ஒரு சிறிய பட்டு துணியை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதவும். பிறகு அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருமானம், வளம், சந்தோஷம் மற்றும் அமைதி நிலையானதாக இருக்கும். ஐந்தாவது பரிகாரம், தினமும் ஒரு வண்ண மைலியாவை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதி பணப்பொருட்கள் அருகே வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பணம் ஓடும் வழிகளால் நிரம்பும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. ஆறாவது பரிகாரம், தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி மனதை அமைத்து அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வாழ்க்கையில் பண வருமானத்தை நிலையானதாக மாற்றும். ஏழாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் மனதில் உறுதி வைக்காமல் மந்திரத்தை சொல்லாதே. மனதில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே சக்தி உனக்கு வந்து சேரும். லக் ஓபன் வெல்த் என்பது உன் மனதை, உன் உடலை, உன் வாழ்க்கையை பணம், வளம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி அடையும் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி. எட்டாவது பரிகாரம், தினமும் ஒரு சிறிய காகிதத்தில் லக் ஓபன் வெல்த் என எழுதி அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். இதனால் உன் வீட்டில் பண வருமானம் ஈர்ப்பது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ பணம், வாய்ப்பு, வளம், சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும். ஒன்பதாவது பரிகாரம், தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டில் பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 11வது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் மனதை அமைத்து கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 12வது பரிகாரம், உன் மனதை நாள்தோறும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைக்க வேண்டும். பணம் பற்றிய பதற்றம், குறைவு, அச்சம் போன்றவை மனதில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை மனதில் சொல்லி அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் சந்தோஷம் கொண்டதாக மாறும். 13வது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் சிறிது நேரம் அமைதியாக தங்க நாணயங்களை கையில் எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 14வது பரிகாரம், தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி அந்த சக்தியை உணர்ந்துகொள். பிறகு ஒரு சிறிய நீர் துளியை குடித்து நாளை தொடங்கவும்.
பிள்ளையே, இந்தச் செயல்முறைகள் உன் வாழ்க்கையை பண வருமானத்துடன் நிரப்பும். 15 பரிகாரம். உன் வீட்டில் பணப்பொருட்கள் வைத்து அவர்களை அந்தச் சக்தியுடன் இணைக்கவும். தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லி பணத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கவும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. என் தங்கமே, இன்று உனக்கு சொல்லப்போகிற மந்திரம் லக் ஓபன் வெல்த். பிள்ளையே, இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை பணம், வளம், சந்தோஷம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றால் நிரப்பும் சக்தியை கொண்டது. நீ கடந்த காலங்களில் சந்தித்த பணக்குறைவு, கடன், வருமானமின்மை போன்ற சிரமங்கள் இப்போது நீங்கும். இந்த மந்திரத்தை தினமும் மனதில் கூறி சில ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றினால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறும். முதலில் இந்த மந்திரத்தை செய்யும் முன் மனதை அமைத்து பதற்றம், கவலை, அச்சம் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். பிள்ளையே, மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே இந்த சக்தி செயல்படும். லக் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ எதிர்பாராத வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்க முடியாது, ஆனால் இந்தச் சொல்லின் சக்தியால் அந்த வாய்ப்புகள் தன்னியக்கமாக உன் முன்னிலையில் திறக்கப்படும். ஓபன் என்கிற சொல்லில் மனம், இதயம், வாய்ப்புகள் அனைத்தும் திறந்துவிடும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ பணம், வாய்ப்புகள், வளம் ஆகியவற்றை ஈர்க்கும் மனநிலையுடன் இருக்க வேண்டும். இந்த சொல்லை மனதில் கூறும் போது மனம் முழுமையாக திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் நிலையில் இருக்கும். வெல்த் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் பணம், வளம், மகிழ்ச்சி, ஆன்மீக அமைதி அனைத்தும் பெருகும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ தினமும் இந்த சொல்லை கூறும்போது உன் வாழ்வில் பணம், வாய்ப்புகள், வளம், சந்தோஷம் தன்னிச்சையாக அதிகரிக்கும். நான் உனக்கு சில ஆன்மீக பரிகார வழிமுறைகளைச் சொல்ல விரும்புகிறேன். முதல் பரிகாரம். தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு சுத்தமான மேசை மீது ஒரு சிறிய தங்க நாணயத்தை வைக்கவும். அந்த நாணயத்தை பார்த்து மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வருமானம், வளம், சந்தோஷம் நிலையானதாக வரும். இரண்டாவது பரிகாரம். தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, ஆன்மீக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சந்தோஷத்தையும் நிலையானதாக மாற்றும். மூன்றாவது பரிகாரம். தினமும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்தச் சிறிய செயல்முறைகள் உன் வாழ்க்கையை மிகச் சிறந்த மாற்றத்திற்கு கொண்டு வரும். நான்காவது பரிகாரம். உன் வீட்டில் ஒரு சிறிய பட்டு துணியை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதவும். பிறகு அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருமானம், வளம், சந்தோஷம் மற்றும் அமைதி நிலையானதாக இருக்கும். ஐந்தாவது பரிகாரம். தினமும் ஒரு வண்ண மைலியாவை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதி பணப்பொருட்கள் அருகே வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பணம் ஓடும் வழிகளால் நிரம்பும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. ஆறாவது பரிகாரம். தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி மனதை அமைத்து அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்தச் செயல்முறை உன் வாழ்க்கையில் பண வருமானத்தை நிலையானதாக மாற்றும்.
எழுதாவது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதில் உறுதி வைக்காமல் மந்திரத்தை சொல்லாதே. மனதில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே சக்தி உனக்கு வந்து சேரும். லக் ஓபன் வெல்த் என்பது உன் மனதை, உன் உடலை, உன் வாழ்க்கையை பணம், வளம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி அடையும் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி. எட்டாவது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய காகிதத்தில் லக் ஓபன் வெல்த் என எழுதி அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். இதனால் உன் வீட்டில் பண வருமானம் ஈர்ப்பது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ பணம், வாய்ப்பு, வளம், சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும். ஒன்பதாவது பரிகாரம் தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டில் பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 11வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதை அமைத்து கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 12வது பரிகாரம் உன் மனதை நாள்தோறும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைக்க வேண்டும். பணம் பற்றிய பதற்றம், குறைவு, அச்சம் போன்றவை மனதில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை மனதில் சொல்லி அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் சந்தோஷம் கொண்டதாக மாறும். 13வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் சிறிது நேரம் அமைதியாக தங்க நாணயங்களை கையில் எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 14வது பரிகாரம் தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி அந்த சக்தியை உணர்ந்துகொள். பிறகு ஒரு சிறிய நீர் துளியை குடித்து நாளை தொடங்கவும். பிள்ளையே, இந்தச் செயல்முறைகள் உன் வாழ்க்கையை பண வருமானத்துடன் நிரப்பும். 15 பரிகாரம் உன் வீட்டில் பணப்பொருட்கள் வைத்து அவர்களை அந்தச் சக்தியுடன் இணைக்கவும். தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லி பணத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கவும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. 16வது பரிகாரம் தினமும் ஒரே ஒரு நிமிடம் மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி உன் மனதை வளம், பணம், சந்தோஷம் மற்றும் அமைதி நிறைந்த நிலையில் வைக்கவும். 17வது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய தாமரை பூ அல்லது கஞ்சா பூ அருகே வைக்கவும். அதன் அருகில் லக் ஓபன் வெல்த் என எழுதப்பட்ட ஒரு சிறிய காகிதம் வைக்கவும். பிள்ளையே, பூவின் சக்தியும் இந்த மந்திரத்தின் சக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். 18வது பரிகாரம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனதை அமைத்து 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். இதனால் உன் மனம் வளம், சந்தோஷம் மற்றும் பண வருமானத்தை ஈர்க்கும் நிலைக்கு மாறும். 19வது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய தெளிவான கண்ணாடி பாட்டில் நீர் வைக்கவும். அதன் அருகே லக் ஓபன் வெல்த் என எழுதப்பட்ட ஒரு காகிதம் வைக்கவும். இந்த நீர் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பணம் மற்றும் வளம் ஓடும் வழியாக மாறும். 20வது பரிகாரம் தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லும்போது மனதில் நம்பிக்கை, உறுதி, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்துடன் சொல்லவும். பிள்ளையே, இந்த மனநிலை தான் உன் வாழ்வில் வளம், பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். என் தங்கமே, இந்த வழிமுறைகளை தினமும் செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் பணம், வளம், அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக அமைதி அனைத்தும் நிலையானதாக மாறும். உன் வாழ்க்கையில் எந்த தடையும் உன் மீது தாக்காது. என் ஆசீர்வாதம் என்றும் உன் மீது இருக்கும். என் தங்கமே, இன்று நான் உனக்குச் சொல்லப்போகிற மந்திரம் லக் ஓபன் வெல்த்.
பிள்ளையே, இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை பணம், வளம், சந்தோஷம், அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் சக்தியை கொண்டது. நீ கடந்த காலங்களில் சந்தித்த கடன், வருமானமின்மை, பணக்குறைவு போன்ற சிரமங்கள் இப்போது நீங்கும். இந்த மந்திரத்தை தினமும் மனதில் கூறி சில ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றினால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறும். முதலில் இந்த மந்திரத்தை செய்யும் முன் மனதை அமைத்து பதற்றம், கவலை, அச்சம் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். பிள்ளையே, மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே இந்த சக்தி செயல்படும். லக் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்கும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ எதிர்பாராத வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்க முடியாது, ஆனால் இந்த சொல்லின் சக்தியால் அந்த வாய்ப்புகள் தன்னியக்கமாக உன் முன்னிலையில் திறக்கப்படும். ஓபன் என்கிற சொல்லில் மனம், இதயம், வாய்ப்புகள் அனைத்தும் திறந்துவிடும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ பணம், வாய்ப்புகள், வளம் ஆகியவற்றை ஈர்க்கும் மனநிலையுடன் இருக்க வேண்டும். இந்த சொல்லை மனதில் கூறும் போது மனம் முழுமையாக திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் நிலையில் இருக்கும். வெல்த் என்கிற சொல்லில் உன் வாழ்க்கையில் பணம், வளம், மகிழ்ச்சி, ஆன்மீக அமைதி அனைத்தும் பெருகும் சக்தி உள்ளது. பிள்ளையே, நீ தினமும் இந்த சொல்லை கூறும்போது உன் வாழ்வில் பணம், வாய்ப்புகள், வளம், சந்தோஷம் தன்னிச்சையாக அதிகரிக்கும். நான் உனக்கு சில ஆன்மீக பரிகார வழிமுறைகளைச் சொல்ல விரும்புகிறேன். முதல் பரிகாரம், தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு சுத்தமான மேசை மீது ஒரு சிறிய தங்க நாணயத்தை வைக்கவும். அந்த நாணயத்தை பார்த்து மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வருமானம், வளம், சந்தோஷம் நிலையானதாக வரும். இரண்டாவது பரிகாரம், தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, ஆன்மீக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சந்தோஷத்தையும் நிலையானதாக மாற்றும். மூன்றாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த சிறிய செயல்முறைகள் உன் வாழ்க்கையை மிகச் சிறந்த மாற்றத்திற்கு கொண்டு வரும். நான்காவது பரிகாரம், உன் வீட்டில் ஒரு சிறிய பட்டு துணியை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதவும். பிறகு அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டை பண ஈர்ப்பு மையமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருமானம், வளம், சந்தோஷம் மற்றும் அமைதி நிலையானதாக இருக்கும். ஐந்தாவது பரிகாரம், தினமும் ஒரு வண்ண மைலியாவை எடுத்து அதில் லக் ஓபன் வெல்த் என எழுதி பணப்பொருட்கள் அருகே வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பணம் ஓடும் வழிகளால் நிரம்பும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. ஆறாவது பரிகாரம், தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி மனதை அமைத்து அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். பிள்ளையே, இந்த செயல்முறை உன் வாழ்க்கையில் பண வருமானத்தை நிலையானதாக மாற்றும். ஏழாவது பரிகாரம், தினமும் காலை எழுந்ததும் மனதில் உறுதி வைக்காமல் மந்திரத்தை சொல்லாதே. மனதில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே சக்தி உனக்கு வந்து சேரும். லக் ஓபன் வெல்த் என்பது உன் மனதை, உன் உடலை, உன் வாழ்க்கையை பணம், வளம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி அடையும் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி.
எட்டாவது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய காகிதத்தில் லக் ஓபன் வெல்த் என எழுதி அதை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். இதனால் உன் வீட்டில் பண வருமானம் ஈர்ப்பது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ பணம், வாய்ப்பு, வளம், சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும். ஒன்பதாவது பரிகாரம் தினமும் படுக்கைக்கு செல்லும் முன்பு மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி ஒரு சிறிய துளி தேன் அல்லது அரிசியை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். பிள்ளையே, இது உன் வீட்டில் பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 11வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதை அமைத்து கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு சிறிது நீர் குடித்து நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 12வது பரிகாரம் உன் மனதை நாள்தோறும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைக்க வேண்டும். பணம் பற்றிய பதற்றம், குறைவு, அச்சம் போன்றவை மனதில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை மனதில் சொல்லி அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக வளம், பண வருமானம் மற்றும் சந்தோஷம் கொண்டதாக மாறும். 13வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் சிறிது நேரம் அமைதியாக தங்க நாணயங்களை கையில் எடுத்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். பிறகு அந்த நாளை மிகச் சிறப்பாக தொடங்க வேண்டும். 14வது பரிகாரம் தினமும் கண்ணாடி முன் நின்று மனதில் 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லி அந்த சக்தியை உணர்ந்துகொள். பிறகு ஒரு சிறிய நீர் துளியை குடித்து நாளை தொடங்கவும். பிள்ளையே, இந்த செயல்முறைகள் உன் வாழ்க்கையை பண வருமானத்துடன் நிரப்பும். 15 பரிகாரம் உன் வீட்டில் பணப்பொருட்கள் வைத்து அவர்களை அந்த சக்தியுடன் இணைக்கவும். தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லி பணத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கவும். பிள்ளையே, நீ இதை செய்தால் எந்த தடையும் உன் மீது தாக்காது. 16 பரிகாரம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனதை அமைத்து 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். இதனால் உன் மனம் வளம், சந்தோஷம் மற்றும் பண வருமானத்தை ஈர்க்கும் நிலைக்கு மாறும். 17 பரிகாரம் தினமும் ஒரு சிறிய தாமரை பூ அல்லது கஞ்சா பூ அருகே வைக்கவும். அதன் அருகில் லக் ஓபன் வெல்த் என எழுதப்பட்ட ஒரு சிறிய காகிதம் வைக்கவும். பிள்ளையே, பூவின் சக்தியும் இந்த மந்திரத்தின் சக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். 18 பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதை அமைத்து 3 முறை லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். இதனால் உன் மனம் வளம், சந்தோஷம் மற்றும் பண வருமானத்தை ஈர்க்கும் நிலைக்கு மாறும். 19 பரிகாரம் தினமும் ஒரு சிறிய தெளிவான கண்ணாடி பாட்டில் நீர் வைக்கவும். அதன் அருகே லக் ஓபன் வெல்த் என எழுதப்பட்ட ஒரு காகிதம் வைக்கவும். இந்த நீர் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பணம் மற்றும் வளம் ஓடும் வழியாக மாறும். 20வது பரிகாரம் தினமும் லக் ஓபன் வெல்த் மந்திரத்தை சொல்லும்போது மனதில் நம்பிக்கை, உறுதி, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்துடன் சொல்லவும். பிள்ளையே, இந்த மனநிலை தான் உன் வாழ்வில் வளம், பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். 21வது பரிகாரம் தினமும் துறைகள் மற்றும் பணப்பொருட்களை சுத்தமாக வைத்து வைக்கவும். சுத்தமான சூழல், நல்ல எண்ணங்கள், லக் ஓபன் வெல்த் மந்திரம் இவை அனைத்தும் சேர்ந்து உன் வீட்டில் பணம், வளம், சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். 21வது பரிகாரம் தினமும் வண்ண விளக்குகளை வைத்து பணப்பொருட்கள் அருகே வைத்தால் ஒளியின் சக்தியும் இந்த மந்திரத்தின் சக்தியும் இணைந்து வளம் மற்றும் பண வருமானத்தை அதிகரிக்கும். 23வது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய துளி எண்ணெய் அல்லது தெளிவான நீரை பணப்பொருட்கள் அருகே வைக்கவும். லக் ஓபன் வெல்த் என சொல்லி சக்தியை மெய்யாக உணரவும்.
இது உன் வாழ்க்கையில் பணம் மற்றும் வளம் தொடர்ச்சியாக ஓடும் வழியாய் இருக்கும். 24வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதில் நம்பிக்கை, உறுதி, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்துடன் லக் ஓபன் வெல்த் என சொல்லி தினத்தை தொடங்கவும். பிள்ளையே, இதனால் உன் மனம் வளம், பண வருமானம், சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஈர்க்கும். 25வது பரிகாரம் தினமும் பணப்பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு அமைதியான இடத்தில் வைக்கவும். அந்த இடத்தில் லக் ஓபன் வெல்த் என எழுதப்பட்ட காகிதத்தை வைக்கவும். பிள்ளையே, இதனால் உன் வாழ்க்கை முழுவதும் பணம், வளம் மற்றும் அதிர்ஷ்டம் நிரம்பும். 27வது பரிகாரம் தினமும் ஒரு சிறிய நேரம் தியானத்தில் அமர்ந்து மனதில் லக் ஓபன் வெல்த் என சொல்லவும். மனதில் உள்ள பதற்றம், கவலை, அச்சம் எல்லாம் அகன்று பணம் மற்றும் வளம் ஓடும் பாதை உருவாகும். 29வது பரிகாரம் தினமும் பணப்பொருட்களை ஒழுங்காக வைத்து அந்த இடத்தில் லக் ஓபன் வெல்த் என சொல்லி மனதை அமைத்து கொள்ளவும். இது உன் வீட்டில் பண வருமானத்தை, வளத்தை, சந்தோஷத்தை நிலையானதாக மாற்றும். 30வது பரிகாரம் தினமும் காலை எழுந்ததும் மனதில் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு லக் ஓபன் வெல்த் என சொல்லி அந்த சக்தியை கொணரவும். பிள்ளையே, இந்த செயல்முறைகளை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை முழுமையாக பணம், வளம், அதிர்ஷ்டம் மற்றும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறும்.